அமித்ஷாவு மோடி விட்டுருன்னு உனக்கு இருக்காது. ஆக்காத சாமி எசமே நாங்க அப்படிலாம் செய்யல எசமே. இனிமே அப்படி நடக்காத எசமே சொன்ன உடனே வணக்கம் 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். ஒரு வழியா பீகார் தேர்தல் கருத்து கணிப்பு சொன்னது மணியே ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க ஏற்கனவே கருத்து கணிப்பு எடுக்க போகும்போதே அவங்க 200 ஜெயிச்சிருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். என்ன அவங்களுக்கு ஒரு பத்திரிகைக்காரங்க கூட என்ன ஒரு குழப்பம் ஆயிட்டாங்கன்னா, ஏன்னா 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தான் நிதிஷ்குமாருக்கு செல்வாக்கு கம்மியா இருந்துச்சு. இப்போ ஓட்டு போட்டவொன்னு என்னடா திடீர்னு கூடிருச்சு நிதிஷ்குமாருக்குன்னு அவங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இந்த 10,000 கொடுத்துருந்தாலுமே அவங்க வந்து ஒரு குழப்பம் ஆகி போச்சு. நம்ம ஆளுக்கு 200 எழுதிவிட்டோம்னா 243 200 ஜெயிப்பாருன்னு எழுதிவிட்டோம்னா ஒரு மாதிரி ரிசல்ட் போச்சு. பத்திரிகை நம்ப மாட்டாங்க, நம்ம செருப்பு கட்டி அடிச்சு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க 140 130 எழுதி விட்டாங்க. ஆனா பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும் 200 ஜெயிக்க போறாரு அப்படின்னு தெரியும், சொல்ல மறைச்சிட்டாங்க. இதுக்கு இடையில அவங்க குந்தாங்கூட பல சூது பண்ணி இங்கிட்டு 10,000 கொடுக்குறது, இங்கிட்டு பிரசாந்த் கிஷோரை நிக்க சொல்றது, இங்கிட்டு ஓவைசி நிக்க சொல்றது, ஆளும் பல பக்கம் கட்சி கட்சியில உடைச்சு பணம் காசுல கொடுத்து இப்படித்தான் ஒவ்வொரு மாநில தேர்தல் இப்படித்தான் சூது பண்ணிட்டு அவங்க பாரதிய ஜனதாக்காரங்க செய்கிறாங்க. மற்றபடி அவங்க மக்கள் செல்வாக்கெல்லாம் அங்க ஒன்றும் கொம்பா வந்து நிக்கல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க கொம்பா வந்து நிக்கிறதுக்கு, அது உண்மை இல்லை. இப்ப விஷயத்தை என்ன இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல அதே மாதிரியே நாங்க ஒரு வெற்றியை பெறுவோம் அப்படின்னு ஒரு கூவத்தை கூவிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பிஜேபி காரங்க ஒரு கூவத்தை கூவிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பீகார்ல ஜெயிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டை நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் எதிர்கட்சியில பூரா ஒண்ணு சேர்த்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில் ஒன்னா இருக்கிற இடத்துல, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சியில பூரா ஒண்ணு சேர்க்கிறது அவங்க வேலையா இருக்கு, பாரதிய ஜனதாக்காரங்க வேலையை. ஆளுங்கட்சியா எங்க இருக்காங்களோ அங்க ஊரா 4 பேரை கொண்டாந்து நிக்க வச்சு அரசியல் ஆசை இல்லாதவன்லாம் கொண்டு காசு தண்ணியை கொடுத்து நிக்க வச்சு ஓட்டுக்களை செதறடிச்சு அவங்க வேலையை. அதை பீகார் என்ன பிரசாந்த் கிஷோருக்கு என்ன அரசியல் ஆசை இருந்துச்சு, அதுக்கு வகுப்பாளர் தான் 500 கோடி 400 கோடி வாங்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். கடைசியில் அவர் கூப்பிட்டு வச்சு ஒரு 4000 கோடி கொடுத்து கட்சி ஆரம்பியான்னு சொல்லி கிளப்பி விட்டுவிட்டு அவங்க கணிப்பு இதுல வந்து சரியா இருந்துச்சுன்னு இவங்க 40 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாரு இவங்க பிரசாந்த் கிஷோர். அவரையே தேசிய தலைவராகி 29 இந்தியா முழுக்க கட்சி தலைவங்க காசை கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விட்டு 29 அவங்களே வர்றாப்புல 3 அணி 4 அணி அமைச்சு விட்டுட்டு பாராளுமன்றத்திலே சுக்கு சுக்கா உடைச்சு அவங்க திருப்பி வர்றாப்புல ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கணக்குல இப்பயே மண்ணு உழுது வச்சு நீ வேற ரெடி பண்ணுவாங்க. அது இந்தியா முழுக்க வேற ஒரு தலைவர் ரெடி பண்ணி 4வது அணி 3வது அணி 2 அணி இல்லாம 5 அணி 6 அணி போட்டு அதே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய கணக்கு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எதிர்கட்சியில போல ஒண்ணு சேர்த்து யாரு விஜய் தெனாலிராமன் பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் கட்சி எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்த்து நம்ம ஒரே இடத்துல நின்றுவோம். திமுக இதோட ஓட வர நம்மள ஆட்சியை பிடிச்சு விடுவோம். நம்மகிட்ட வந்தவன பூரா ஒரே தலையில அமைக்கி நம்ம அவங்கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சு விடுவோம். அவங்க திட்டாதே எப்படி அவங்கிட்ட திமுகவிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சு இவங்கள பூரா ஒரு எதிர்கட்சிக்காரனை பூரா ஒண்ணு சேர்த்து இவங்க தலையில பூரா ஓங்கி சுத்திய வச்சு ஊற்றி ஆட்டி எல்லா பையனும் தலையில அவங்க வரட்டி விட்டுட்டு இவர் ஆட்சியை பிடிச்சிக்கிறது. பாரதிய ஜனதா திட்டப்ப இதை வச்சிருக்காங்க. நேர்மையான முறையில கட்சி வளர்க்கணும், நேர்மையான முறையில மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது என்னமே கண்டிப்பா அந்த கட்சிகளுக்கு கிடையவே கிடையாது. இப்ப வந்து நிலைமை வந்து தமிழ்நாட்டுல குறி வச்சுட்டாங்க. இதே மாதிரியே பார்முலா பிடிக்கணும். திமுக தலைவர் பார்த்துட்டாரு, இது எதுக்கு நம்மளும் 10,000 எல்லாத்துக்கும் ஏற்றி விட்டுருவோம். எல்லா ரேஷன் கார்டுக்கு 10,000 2000 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, எல்லாத்துக்கும் 10,000 ஏற்றி விட்டு வேணும் தமிழ்நாட்டை மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஊராத்துக்கு ஏற்றி விட்டுட்டாரு. ஏற்றி விட்ட உடனே இப்ப என்னன்னா ஆடி போய் அரண்டு போய் கிடக்காங்க. இதே ஏற்றி விட்டா எப்படி இவர் ஏற்றி விட்டாலும் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க சொல்றது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கேன் கூட சொல்றது ஸ்டாலின் என்ன ஏற்றி விட்டாலும் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? பீகார்ல மட்டும் ஓட்டு போடுவா உங்களுக்கு, இங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவான்ப்பா. நீங்க என்ன அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லியா ஓட்டு வாங்கினீங்க? ஒரு மயிரும் இல்ல. நிதிஷ்குமார் 20 வருஷத்துல இல்லாத செல்வாக்கு நிதிஷ்குமாருக்கு திடீர்னு எப்படியா வந்துச்சு? நிதிஷ்குமார் செவ்வாய்க்கிரகத்துல வந்தாரா, இல்ல சந்திரகிரகத்துல நேற்று முளைச்சு வந்தாரா, இல்ல நான் கொடுத்த பூமாதேவிக்கு மைனா பிறந்துட்டாரா? நிதிஷ்குமார் ஏற்கனவே 25 வருஷம் பார்த்துட்டு தானே ஆகி அந்த மாநிலத்துல நிதிஷ்குமார இவ்வளவு ஓட்டு எப்படி வந்துச்சு? இவ்வளவு ஓட்டு எப்பவும் பிடிக்கலையா? 45 40 30 20 10 2 இருந்தாரே நிதிஷ்குமார் பிடிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் அந்த மக்களுக்கு நிதிஷ்குமார் பத்தி தெரியாது. அப்ப என்ன 10,000 படுத்துற பாடு. 10,000 ரூபாய் சும்மா இருக்கிறவனுக்கு 10,000 தூக்கி போட்டா அதை என்ன வேலை செஞ்சாலும் செய்ய தயாரா இருக்கேன். கொலை பண்றேன், கொள்ளை அடிக்கிறேன், கூலிப்படையா மாறுறேன். 100 200 கூலிப்படையா மாறுறான்ல தமிழ்நாட்டுல. 10,000 ரூபாய்க்கு என்ன ஓட்டு போட மாட்டாரு அப்படின்னு பார்த்து ஒரு சின்னத்தை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போடுவேன். அது மாதிரி தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் அடிச்சு விடுங்க. ஸ்டாலினுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது அடிச்சு விட்டீங்கன்னாவே வேலை முடிஞ்சு வச்சு எல்லாத்தையும் ஏகபோகமா சேர்த்து போடலாம். அதிமுக பாரதிய ஜனதா அது இது போன வந்த இவங்க எல்லாம் விரட்டி அடிச்சு போடலாம். ஆனா ராகுல் காந்தியை பத்தி எனக்கு ரொம்ப கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சரி இந்த ஓட்டுப்பட்டி சரியில்லை, அதுல போலி ஓட்டு இதுல போலி ஓட்டு இதே பேச்சு கால நேரத்தை வெட்டியாகிப்பிடியா. நல்ல நேரத்தை வீணாக்கி நல்ல பொழுது நடந்து வெளிச்சது மாதிரி
வீணா போய் ஆளுங்கட்சி என்னென்ன குறை சொல்லுதோ அதை இருந்து அந்த திட்டத்தை கொண்டு வா, அந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொல்லி ரோட்ல இறங்கி வேட்டியை ஏத்தி கேட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறாராம் போய் பீகார்ல பிறந்து விட்டாங்க போனே. என்ன பண்ண மீன் பிடிச்சு நண்டு பிடிச்சாலும் என்ன ஆச்சு, பொச்சுல சூடு வச்சு விட்டாரு ராகுல் காந்தி. இப்ப என்ன பண்றது, அடுத்த மாநிலத்துல என்ன பண்ணுவ நீ, அடுத்த மாநிலத்துல என்ன பண்ணுவ, இறால் மீன் பிடிப்பியா, என்ன பண்ணியா, இது என்னத்துக்கு அந்த வேலை பாக்குற, உருப்படியான வேலை பாக்குறியா, பெட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதான் பேச்சு. ஒரு ரோட்ல ஓட பிச்சைக்காரன் உன் பேச்ச கேட்டானையா, நான் கேக்குறியா, ஓட்டு பெட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது வெறும் கள்ள ஓட்டாது, ரோட்ல ஓட பிச்சைக்காரன் உன் பேச்ச கேட்டானா, நீ எல்லாம் ஒரு தேசிய தலைவராயா, எதிர்கட்சி தலைவரா, இப்படியா அரசியல் பண்றது. உங்களுடைய போக்கே மாத்தணும், உங்களுடைய போக்கே. அரசாங்க திட்டத்திலே நீங்க குறை சொல்ல முடியும், ஓட்டு பெட்டி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சீப் ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா, அந்த கதையா வந்துகிட்டு இருக்கு. போவார் அவர் சீப் ஒழிச்சு வச்சுருவான், கல்யாணம் நின்று அப்படின்னு நினைக்கிறதா நீங்க இல்ல. அப்பனே வந்தாங்க பாரதிய ஜனதாக்காரன் எதுக்கிட்ட அது வாட்டி சீர்த்த எஸ்ஐஆர் நடந்துகிட்டே இருக்கும். பாரதிய ஜனதாக்காரன் என்ன பெரிய பொறுப்பு என்ன அவரு, பாரதிய ஜனதாக்காரன் நிப்பாட்டி சொல்லட்டான், தேர்தல் கமிஷன் நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டே மாட்டேன், அவருக்கு தனி அதிகாரம் இருக்கு. வாஜ்பாய் இருக்கும்போது தேர்தல் கமிஷன் வாஜ்பாய் சண்டை தெரியுமா உங்களுக்கு, வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது தேர்தல் கமிஷனோட சண்டை போடான்ட்டான் வாஜ்பாய, எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என் துறையில நான் தான் ராஜா, நீ வந்து என்கிட்ட வரக்கூடாது அப்படி வாஜ்பாய் சொன்ன உடனே வாஜ்பாய் உடனே கோச்சுக்கிட்டு 3 தேர்தல் கமிஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து 2 சட்ட தலைமை தேர்தல் அதிகாரியா வந்தாங்க. மற்றபடி சேஷன் காலத்துல ஒண்ணு சேஷன் எப்படி எல்லாம் தூக்கி விட்டாரு, 6 கண்ட்ரோல்ல இருந்தாரு சேஷன். அது மாதிரி இப்ப மோடியே இப்ப எதுக்கட்டும் முடியாது, போய் எனக்கு தெரியுமே நான் பண்ற பணித்தை ஆவின ஸ்ட்ராங்கா எடுக்கிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால. அது மோடி கண்ட்ரோல்ல கூட ராகுல் காந்தி கண்ட்ரோல் கிடையாது. இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்துருவோம். தமிழ்நாட்டுல எப்படி சூது பண்ணி அது பண்ணி இது பண்ணி பணம் காசு கொடுத்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மாதிரி இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள பொறுத்தவரை என்னுடைய பார்வை சரியா இருந்துச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதுல தோக்குறம் ஜெயிக்கிற விஷயம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களோட ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டா மட்டும் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடாது. விஜய்க்கு சொல்ல மாதிரி ஒரு தேர்தலை தோத்துட்டீங்க அதுக்காக உறிஞ்ச முடியாது. ஒரு தேர்தலை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் நடந்துருமா, அப்படியும் இல்லை. இவங்க பண்றது பூராமே அதை எதிர்காலத்துல எல்லா கட்சியுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு அவங்களோட மிரட்டி பண்றாங்க எல்லாத்தையும். இப்ப என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு பேப்பர்ல இன்னைக்கு செய்தி போட்டாங்க, தென்னகரமே ஒரு டீமா, சசிகலா ஒரு டீமா, ஓபிஎஸ் ஒரு டீமா, எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்பே ஒரு டீமா, மய ஒரு டீமா, விஜயகாந்த் பொண்டாட்டி ஒரு டீமா. இதை பூரா சேர்க்க போறாங்க, ஒன்னா சேர்க்க போறாங்க. ஏன் தென்னகரனையும் ஓபிஎஸ்சியும் ஒரே அமட்டி எல்லாம் ஒன்னாங்க சொல்ல மாட்டேங்கிறேன், என்ன காரணம், இதுவே உங்க சூழ்ச்சி, இதுவே உங்க எல்லாத்தையும் பிரிச்சு துக்கடாவா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரும் விட்டு சேர விட மாட்டாங்க. இவனே சேருன்னு சொல்றது, நீ போய் சேராதுன்னு அங்கிட்டு ஒரு அமட்டு போட்டு போட போட்டு சேர்ந்தா அவங்க போய் உள்ள போயிருவேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற இங்கிட்டு அங்கிட்டு போய் சேர்த்துக்கப்பா பத்திரிகையில சொல்லி ஊரம் 10 பாரதிய ஜனதா பத்திரிகையில வேற மாதிரி உள்ள போனை போட்டு மிரட்டுறது, தென்னகாரனை போட்டு போன் போட்டு மிரட்டுறது, சசிகலாவை போட்டு நீங்க வேலையே அதுதான். இதுதான் எனக்கு பிடிக்காது. நேர்மையான முறையில் அரசியல் பண்ணு, நேர்மையான ஒரு ஓட்ட வாங்கு, நேர்மையான முறையில் செய். இதை விட்டு சூது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் சேலையா கட்டிக்கிட்டு இருக்க நீ வர்றதுக்கு சூது பண்ணிக்கிட்டு சூது பண்ணாத ஓப்பன். நான் தான் நரேந்திர மோடிக்கு நான் தான் ஓப்பன் ஆதரிச்சேன். தமிழ்நாட்டுல நான் தான் முதல் தடவை ஆதரிச்சேன். நரேந்திர மோடியா நல்ல பிரதமர் அப்படின்னு நான் தான் ஆதரிச்சேன். இப்ப எதுக்குறேன், உங்களுடைய திட்டங்கள்ல நேர்மை இல்லை, உங்களுடைய விஷயங்கள்ல அரசியலை சந்திக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெளிவு இல்லை. ஏன்னா பூடகமாவே சந்திக்கிறீங்க அத்தனை பேரையும் மிரட்டி உருட்டி அவனை ரைடு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நீ ஆப் பண்றீங்க எல்லாத்தையும். இது சன நாட்டுக்கு நல்லது இல்லப்பா, சர்வாதிகாரத்தை கொண்டு வரும்பா. ஏற்கனவே போன ஆட்சியிலே கரெக்டா தெரிஞ்சுக்கங்க. போன ஆட்சியில என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஐநாவில் போய் யாரு ட்ரம்ப்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி எதிர்கட்சியில பூரா கேச போடுறாங்க, எதிர்கட்சியை வீட்டுல கூட ரைடு பண்றாங்க, அடிச்சு உடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல விட்டிய. ட்ரம்ப் கூப்பிட்டு அமித்ஷாவை கூப்பிட்டீங்க, வாப்பா எதிர்கட்சியில உடுக்குறதா அப்படின்னு சொல்ல விட்டி. அமித்ஷாவை மோடி விட்டுறன்னு உடுக்குறதுக்காக ஆத்தாயத சாமி எசமே நாங்க அப்படிலாம் செய்யல எசமே, இனிமே அப்படி நடக்காத எசமே சொன்ன உடனே ரைடு போகாம இருந்தாங்க. இல்லைன்னா ரைடு சுத்தி வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்துடும். ஆக மொத்தத்துல இந்த மாதிரி போக்கு சரியில்லாம சர்வாதிகாரம் என்னைக்குமே இந்தியாவில செய்யாதீங்க. சர்வாதிகாரம் செய்ய நியாயமான முறையில் தேர்தல் செஞ்சீங்க. ஆனா ராகுல் காந்தி தோத்துட்டாங்கிறதுக்காக இது என்ன அரசியல வெற்றி தொழிலா சகசம், இது என்ன பெரிய விஷயத்தை ஆய்வுன்னு என்ன கொதிக்கிறீங்க. நாட்டுல தோக்குறது எவே இல்ல, தோக்காத எவே இல்ல. நாட்டுல பிறந்தே ஒரு நாளைக்கு சாவே, தோத்தே ஒரு நாளைக்கு செய்ப்பானையா. இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு ஒண்ணு ஆகா ஓஹோ ராகுல் காந்தி அவ்வளவுதே இவ்வளவுதே அப்படின்னு சொல்ல முடியுமா? 8% ஓட்டு வாங்கியிருக்காப்புல ராகுல் காந்தி. 8% ஓட்டு தமிழ்நாட்டு 8% ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்கு. நீங்க சொன்னாப்புல நான் கேட்டுருவோமா? தமிழ்நாட்டு 8% ஓட்டு இருக்கியா காங்கிரஸுக்கு, பீகார்ல 8% ஓட்டு, இங்கே 8% ஓட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு தோல்வி தேர்தலா வச்சு சொல்ல முடியாது நம்ம. அது மாதிரி ஸ்டாலின் எல்லா கார்டுக்குமே 2.5 கோடி கார்டுக்கு 10,000 20,000 அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்க வாட்டு பொங்கல் பரிசுன்னு சொல்லி அடிச்சு போயிட்டே இருங்க. பொங்கல் பரிசுன்னு சொன்னாலும் சரி, தொழில் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, வேற எந்த வகையில சொல்லிக்கிட்டாலும் சரிங்க, எல்லா அக்கௌண்ட்டுக்கு ஒரு 20,000 போட்டு விடுங்க. எல்லாத்துக்கும் ஏறி வந்து உங்களுக்கு குத்தி உங்களை ஜெயிக்க வச்சுங்க.